பொது வாழ்வு, சாதனையும் போதனையும். வாருங்கள் என் பின்னே. கலிலேயாவின் கடற்புறம் இயேசு காலடி நடையிடும் போது வலையோடிருவர் வருவது கண்டு வருக இங்கே என அழைத்தார். மலைபோல் வலையினை முதுகினிற் சுமந்து மாண்புறு மீனவர் இருவர் அலையாடிடும் அக்கடலினில் இயேசு அமைந்திட படகினை எடுத்தார். ராயப்பருடன் பலவேந்திரர் என்னும் நற்சகோதரர்களாம் அவர்கள் சாயும் வான்வரை மீன் பிடித்து ஓய்ந்து தம்மிலம் சென்றிடும் வேளை மேயத்தம் குருவின் குரலொலி கேட்டு விரைந்தனர் அவ்விடம் அவர்கள். தூயவர் இயேசு படகினில் ஏறி தொடர்ந்தனர் கடல் இடை ஆங்கே. ஆழமாம் கடலுள் செல்லுக என்று அன்போடும் கட்டளை விடுத்தார். தோழராம் அவர்கள் தேவனே எங்கள் தோள் வலி தோற்றதே என்று ஆழிநீர் மீனும் அகப்படவில்லை, ஆகையால் திரும்பினோம் இல்லம். நாளெல்லாம் உழைத்தும் பலனிலை எனினும் நடத்துவோம் நின் சொலை என்றார். மேலும் அக்கடலின் உள்ளே விரைந்து நீர் செல்கவென்று பாலெனும் முகத்தின் இயேசு பணித்தனர். அதுபோல் செய்ய ஆளிலை உதிர்ந்தாற் போல 1000 மீன்கள் அந்த நூலிடை வந்து வீழ்ந்த நுவலரும் நிலையை கண்டார். மற்றுமோர் படகும் ஆங்கு வரவழைத்தார்கள். நூலை பற்றியே இழுத்த போது பாரமோ தாங்கவில்லை. சற்றவர் திகைத்தார். இயேசு தாள்களில் விழுந்து தேவா, வெற்றியை கண்டோம் என்றார். வேறென்ன சொல்ல கூடும்? பாரத்தால் அமிழ்ந்து நின்ற படகினை பார்த்த இயேசு ஓரத்தில் இறங்கி வந்து உள்ளன்பால் அழைத்து, இந்த நீருக்குள் வலையை வீசும் நீங்களே மனிதர் வாழும் ஊருக்குள் வலையை வீசி உள்ளத்தை பிடிப்பீர் என்றார். இருவரும் வலையை விட்டு இயேசுவை தொடர்ந்தார். வாழ்வில் ஒரு பெரும் செயலை செய்ய ஓங்கியே நடந்தார். வெற்றி திருவுடன் சென்றபோது தெருவிலே வலை திருத்தும் இருவரை கண்டார். அங்கே இயேசுவும் அவரும் நின்றார். யாகப்பர் என்பார் மூத்தோர், அருளப்பர் இளையர் தங்கள் யோகத்தை அறியாராக ஓர் வலை திருத்தி நின்றார். ஊகத்தால் அவர்கள் கூட உதவுவார் என நினைத்து வேகத்தில் வருகவென்று விரைவுடன் அழைத்தார் இயேசு. தந்தையை வலையை விட்டு தலைவனை பின்தொடர்ந்து சிந்தையை அவர்பால் வைத்து செயல்பட ஒருங்கே வந்தார். மந்தையில் மெய்ப்பன் செல்ல மற்றவை பின்னே செல்லும் விந்தையைப் போல ஆங்கே வியத்தகும் செய்தியானார். ரசம் தீர்ந்துவிட்டது. கானாவூர் எனும் இடத்தில் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று. வானாக வளரும் இயேசு வலிமையை முதலிற் காட்ட தானாக வந்ததே போல் சரியாக வந்ததாங்கே ஊனாவதாருமான உத்தமன் அங்கே வந்தான். பூக்களை கரும்பு போல புதுமண மக்கள் சுற்றி தேக்கிய உறவோர் கூட்டம், சிறுவர்கள் தம் கொண்டாட்டம், ஆக்கிய உணவில் நல்ல அறுசுவை உண்டாயென்று பார்க்கிற முதியோர் கூட்டம் பலபட குவிந்த இல்லம். முன்னலங்காரம் என்ன, முகப்பலங்காரம் என்ன, பின்னலங்காரம் என்ன, பெருகிய மாதர் யாரும் தன்னலங்காரம் காட்டும் தனி அலங்காரம் என்ன? இன்னவாறிருந்த வீட்டில் இலை போடும் நேரம் கண்டார். புதுத்தேனில் பழங்கள் போட்டு பூரித்து விழுங்குவாரும், மதுச்சாறு திராட்சை சாறு மயங்கி அருந்துவாரும், மிதித்தாலும் இடமில்லாது விரைந்தோடி உண்ணும் போது மதுச்சாறு குறைந்ததென்று மயங்கினார் மணவீட்டாரே. அத்தகு நேரம் பார்த்து அன்னை அம்மரியாள் வந்தாள்.
சத்தியம் முன்னே போகும் தன்மையை பார்ப்பதே போல் தத்துவ இயேசு பின்னால் தலைதூக்கி நடந்து வந்தார். புத்தமுதருந்து வாரி பொன்மகன் வரவு கண்டார். இல்லையே திராட்சை சாறு என்றொரு குரலை கேட்டாள். வல்லிய மகனை என்ற மரியம்மை சமையற்காரர் சொல்லிய மொழியை கேட்டு தூய தன் மகனை பார்த்து இல்லையே மதுச்சார் என்று இயம்பினள் தானும் மீண்டும். இதை பற்றி நமக்குள் என்ன? எனது நாள் வரவே இல்லை. எதற்காக கவலை தாயே? இருப்பது இருக்கும் என்றார். மதுச்சாறு ஊறும் என்று மரியாளும் மனத்தில் எண்ணி அது மட்டும் இயேசு சொல்லும் ஆணையை கேட்கச் சொன்னாள். கச்சாடி சிலவற்றை தன் கண்ணாலே இயேசு கண்டார். விற்போன்ற புருவம் தூக்கி வியப்புடன் பார்த்தார். பின்பு கச்சாடி தன்னில் நீரை கனம் பெற நிரப்பச் சொன்னார். நிற்காத சமையற்காரர் நிரப்பினார் மதுவை எண்ணி. இப்பொழுது இந்த நீரை எடுத்து நீர் பருக என்றார். அப்பொழுதே எல்லோருக்கும் அந்த நீர் வழங்கினார்கள். எப்படி இந்த சாற்றை இதுவரை மறைத்தீர்? உங்கள் சொற்படி வந்ததென்ன? சொல்லுக என்றார் சில்லோர். மணவீட்டார் திகைத்தார். அன்னை மரியாளோ சிரித்தாள். அங்கே குணமிக்க நல்லோர் போல கோப்பையில் ஊறி ஊறி கணந்தோறும் சுவையை ஊட்டும் கருணையின் மதுவை மாந்தி மணமான ஆண் பெண் எல்லாம் மணமக்கள் போல நின்றார். தொடக்கத்தில் நல்ல சாரும் தொடங்கிய பின்னே வந்த மயக்கத்தில் சுவையில்லாத மதுவையும் வழங்குவார்கள். நடக்கின்ற விருந்திலோ நீர் நல்லதை பின்னால் தந்தீர். அடக்கமா? என்ன இந்த அதிசயம் என்றார் சில்லோர். தேடரும் திறமை தன்னை சீருடன் இயேசுநாதர் மூடியை திறந்து வைத்த முதல் பெரும் காட்சியாகும். கூடிய மாந்தர் இந்த குறையிலா புதுமை கண்டார். சீடர்கள் மரியாள் பெற்ற செல்வனை விசுவசித்தார். என் வீடு ஜெப வீடு. பாஸ்காவாம் திருநாளில் யூத மக்கள் பல வாணிபம் செய்து பழக்கப்பட்டோர். பூக்கொண்ட கையோடும் புறாக்களோடும் புது புதிய பொருளோடும் மரிகளோடும் பார்க்காத விலை வாங்கி பார்ப்பார். அந்த பாஸ்காவில் வாணிபராய் பழுத்திருந்தார். வாக்காலும் மொழியாலும் கேளாதாரை வழிகாட்டி ஒய்விக்க இயேசு வந்தார். காக்காமல் காக்கின்ற திருநாள் தன்னை கடையாக்கி தினந்தோறும் பொருள் பறித்தார். தீக்காடு போன்றோர்க்கு இயேசுநாதர் திருநாளின் பெருமைதனை எடுத்துரைத்து வாக்காலும் செயலாலும் மாற்றம் காண மனத்துள்ளே திடமான முடிவு செய்தார். கேட்காத வாணிகரை என்ன செய்ய? கேள்விக்கும் பதிலோடு இயேசு நின்றார். சில நாட்கள் தாமுண்டு திருநாளுக்கு தெருவீதி வாணிபர்கள் கூடிவிட்டார். விலை பேசும் குரல் தன்னை தொடங்கி வைத்தார். வீதிகளில் மட்டுமல்ல ஆலயத்தும் தலையாய இயேசு மகன் அங்கு வந்தார். தம் சீடர் துணையோடு சாட்டை செய்தார். மலை போல குவிந்திருந்த வாணிகரோடே வளமான தேவமகன் புகுந்து விட்டார். நாணயமாற்று கடையை கீழே தள்ளி நடத்தையிலாரை சவுக்கால் அடித்தார். அங்கே வேணவரை விலை பேசும் புறா விற்போரின் விரிவான கூண்டுகளை திறந்தும் விட்டார். ஆணவத்தில் ஆடுகளை விற்போர் தம்மை அடித்ததிலே அவர் கைதான் வலித்ததம்மா. மாண்புடைய இயேசுபிரான் இவற்றை செய்து மதிப்புடைய ஆலயத்தை சுட்டிச் சொன்னார். என்னுடைய கோவில் இது பிரார்த்தனைக்கே என்றெழுதியிருப்பதனை படித்துச் சொன்னார். பொன்னமரும் இடத்தினிலே புறா வித்தீரே, புகழிருக்கும் பூமியிலே பொய் வித்தீரே. தன்னுடைய நினைவல்லால் உலகை ஆளும் தலைவனது நினைவுமக்கு வரவே இல்லை. என்னுடைய பணி இதுவே என்றார் இயேசு. எல்லோரும் எழுந்தவரை திருப்பி கேட்டார்.
தண்டிக்க உமக்குள்ள தகுதி என்ன? தலைவன் என அதிகாரம் தந்தவர் யார்? அண்டியவர் கேட்டதற்கு இயேசு சொன்னார், ஆலயத்தை காட்டுகிறேன், அதனை நீங்கள் மண்டியவாறுடையுங்கள், 3 நாளில் மறுபடியும் எழுப்புகிறேன் என்றார். வெட்டு ஒன்றாக தொண்டிரண்டாய் பேசினாரை வியப்போடு பார்த்தார்கள் அந்த மக்கள். ஆலயத்தை யாம் கட்ட 46 ஆண்டுகளை செலவிட்டோம் ஐயா, நீங்கள் காலையிலே தொடங்கியதை 6 நாழி கடும் பகலில் முடிப்பது போல் பேசுகின்றீர், ஏலுவதோ எவ்வீரம் என்றார். இயேசு ஏளனமாய் சிரித்தார். தம் தேகம் தன்னை சால்புறவே சொன்னாராம், அன்றி கோவில் தன்னை அவர் சொல்லவில்லை, அறிவார் யாரே. இரவில் வந்த பரிசேயர். மக்கள் தலைவன் இயேசுபிரான் வாசல்தனிலே ஓர் இரவு நிக்கோதேமு பரிசேயர் நேரில் வந்து நின்றனரே. தக்கோர் எல்லாம் சொன்னபடி, தலைவர் நீரே கடவுளது சொற்கள் சொல்லும் போதகராம், சொன்னேன் இதுவே உண்மை என்றார். கடவுள் உம்முடன் இல்லையெனில் காணும் எந்த அருங்குறிகள் திடமாய் காட்ட முடியாதே, தெரிந்தேன் இறைவன் தூதுவரே. கடமை செய்யும் பரிசேயர் கழறும் இந்த வார்த்தைகளை உடனே சொன்ன மொழிகளினால் உயர்த்தி வைத்தார் இயேசுபிரான். பற்றும் பாசம் மிக ஓங்கி பதறும் மனிதர் தேகம் இது முற்றும் சதையால் ஆனதுதான், முறையாய் ஆவி கொண்டதல்ல. கற்றாரேனும் இலையேனும் காசினி தன்னில் மறுபிறப்பு பெற்றால்தான் அவ்விண்ணரசை பெறுவார் என்றார் இயேசுபிரான். என்ன சொன்னீர் குருதேவா? இன்னொரு பிறவி எடுப்பதென்ன? சின்ன வயதாயின்றெனக்கு தேகம் நடுங்கிவிட்டதையா. அன்னை வயிற்றில் மறுபடியும் அடியேன் என்று பிறப்பதுவோ? சொன்னதை மீண்டும் தெளிவாக சொல்லிடுவீரே என்றாரே. தண்ணீராலும் ஆவியிலும் தரையில் சில பேர் பிறக்கின்றார், மண்ணில் அவர்கள் யாவருமே வாழும் வாழ்க்கை வாழ்ந்த பின்னர் விண்ணரசினிலே நுழைகின்றார், விரைவில் இடமும் பெறுகின்றார். எண்ணும் பிறப்பு இதுவென்றே இவ்வாறு உரைத்தார் இயேசுபிரான். பின்னும் விளங்கா பரிசேயர் பேச்சை மேலும் தொடருகையில் சொன்னார் மீண்டும் இயேசுபிரான், சொல்லில் உண்மை உண்மை இது, கண்ணார் கண்டதை சொல்லுகிறோம், கற்பனை இதிலே ஏதுமில்லை. உன்னால் அறிய இயலாதேல் உலகம் அறிவது எவ்வாறு? மண்ணுலகத்து சாட்சிகளை மனத்தில் ஏலா நீங்கள் எல்லாம் விண்ணுலகத்தை நான் சொன்னால் விரைந்து ஏற்கும் குணமுண்டோ? விண்ணில் வாழும் தெய்வ மகன் விண்ணை வெட்டி இறங்கியவன், மண்ணில் அவனை உணர்வோரே மரணம் தடுத்து வாழ்வாரே. அன்னான் ஒரு நாள் உலகறிய அளவில் உயர்த்தப்பட்டால்தான் பின்னால் அதிகம் நன்மையுண்டு. பேசும் ஓமை கூறுகிறேன். அந்நாள் மோயிசன் பாம்பினையே அனைவர் அறிய உயர்த்தியதால் தன்னால் துன்பம் நீங்கியது தாரணி அறிந்த கதைதானே. கடவுள் தமது ஒரே மகனை காசினி வாழ்வுக்கு அனுப்பியதே கடவுள் காட்டும் அன்பு வழி. கலங்கும் மக்களை மீட்பதிலே கடவுள் செய்த தியாகம் இது. கருணை என்பதன் மூலம் இது. உடனே அறியும் மானிடர்க்கு ஒவ்வொரு நாளும் நலமுண்டாம். ஒளியை கடவுள் வழங்கிவிட்டார், உலகம் அதனை அறியவில்லை. களவும் பொய்யும் மிக்கவர்கள் கலக்கும் இருளை விரும்புகிறார். அளவில் ஒளியாய் வந்தவரை அறியாதிருக்கும் மனிதர்களின் உளமே திருந்தும் ஒரு பொழுது உண்மையிலும் ஓர் உண்மை இது. மேலே இருந்து வருபவனே மேலானவனாயிருக்கின்றான். ஞாலந்தனிலே பிறந்தவனோ லௌகீகம்தான் பேசுகிறான். சாலும் அந்த விண்ணவனோ தந்தையிடத்து கண்டவற்றை காலும் தலையும் வைக்காமல் கச்சிதமாக சொல்லுகிறான். அன்னான் கோரும் சாட்சியத்தை
யாரும் மண்ணில் ஏற்பதில்லை. சொன்னான் சொல்லை ஏற்பதுதான் தூய இறைவன் உண்மை எனும் முன்னாள் மொழிக்கு அத்தாட்சி மொழியோடவரை ஏற்பவர்க்கே நன்னாள் என்றும் நல்வாழ்வு நாடாதார்க்கு நன்மையில்லை என்றே உரைத்தார் இயேசுபிரான். எல்லாம் அறிந்த பரிசேயர் நன்றாய் ஒருவன் பிறப்பெடுத்து நலமே வாழ்வை அடைந்தால்தான் என்றும் அந்த விண்ணரசை எய்த முடியும் என்றெண்ணி சென்றார். இயேசு செப்பியது செவியில் நின்று சுழன்றதுவே. சமாரிய பெண் தான் பிறந்த யூதேயா நாட்டை விட்டு தங்குகின்ற கலிலேயா நாட்டை நோக்கி வான் பிறந்த இயேசுபிரான் செல்லும்போது வழியினிலே சமாரியா நாட்டுக்குள்ளே தேன்மலரும் பூக்கள் நிறை சீக்கார் என்னும் சிற்றூரை கண்டுகொண்டு சிறிதே நின்றார். கான்புரியும் வெயிலிலே களைப்புற்றாரால் கையளவு தண்ணீரை கருதி நின்றார். நாடறிந்த யாக்கோபு தோட்டத்தின் கண் நன்னீரே சுரக்கும் ஒரு கிணற்றை கண்டார். சீடரெல்லாம் உணவுக்காய் ஊருக்குள்ளே சென்றுவிட்டார். இயேசு மட்டும் தனித்திருந்தார். பீடுயர்ந்த கைப்பிடியில் குடத்தை வைத்து பெண்ணொருத்தி தண்ணீரை சேந்தி நின்றாள். ஏடுயர பொருள் கோரும் இயேசு அங்கே எனக்கொரு கை தண்ணீர் என்றேங்கி கேட்டார். மாதவளோ இயேசுவினை மேலும் கீழும் மயங்கி விழுகின்றவரை பார்த்துவிட்டு யூதர் நீர் என் கையால் தண்ணீர் வாங்கி உண்ணுவதும் சரிதானா என வியந்தாள். பாதகமே இல்லை இக்கடவுள் தந்த பயனென்ன என்பதை நீ அறிய மாட்டாய். ஏது இவர் யாரென்றே நீ அறிந்தால் இவரிடமே தண்ணீர் நீ கேட்டிருப்பாய். உயிருள்ள தண்ணீரை இவர் கொடுப்பார், உண்மையிலும் உண்மை இது என்றார் இயேசு. கயிறில்லை, குடமில்லை, கிணறும் ஆழம், கை கொண்டு நீர் தண்ணீர் எடுப்பதேது? அயராத யாக்கோபு எங்களுக்கு அழகான இக்கேணி வெட்டி தந்தார். வயிறார அவர் பிள்ளை மக்கள் மாடு வளமாக உண்ணுவதும் இதனையேதான். அன்னாரை விடவா நீர் பெரியீர் என்றாள். அமைதியுடன் இயேசு இளம் பெண்ணை நோக்கி, என்னாலும் இத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் இயல்புடைய தண்ணீரே அல்ல பெண்ணே. சொன்னேனே ஒரு தண்ணீர், அதனை உண்டால் சொர்க்கத்தை காணும் வரை தாகமில்லை என்றார். கான் உடன் அந்த இளைய மங்கை, எனக்கந்த தண்ணீரை கொடுப்பீரானால் இருக்கின்ற பெருந்தாகம் தீர்ந்து போகும். இடுப்பொடிய நடப்பதற்கும் வேலை இல்லை, எரிக்கின்ற வெயில் இது கொடுங்கள் என்றாள். இயேசுபிரான் உடன் அந்த பெண்ணை நோக்கி, தருகின்றேன், ஆனால் உன் கணவன் இங்கே தையால் உன் கையருகே என்னை தேடி வரவேண்டும் என்றார். கான் அந்த பெண்ணோ மனந்திறந்த நிலையினிலே ஒன்று சொன்னாள். எனக்கென்றோர் கணவனிலை ஐயா என்றாள். எல்லாமும் சரிதான் ஓ இளைய பெண்ணே, உனக்கென்றே கணவன்மார் ஐவர் வாழ்ந்தார். உன்னுடனே வாழ்பவனும் கணவன் அல்ல, தனக்கென்று ஏதுமிலா பெண்ணி என்றார். தலைவா நீ ஞானி என அவள் வணங்கி மனக்குன்றில் புதைத்திருந்த கேள்வி எல்லாம் மழைச்சாரம் போல் கேட்கின்றாள் மேலும் மேலும். நாங்கள் சமாரியர்கள் மலையை பார்த்து நற்றொழுகை புரிகின்றோம், ஆனால் யூதர் நீங்கள் சொல்லும்படி அந்த எருசலேமே நிலையான தொழுகைக்கே இடமா என்றாள். தாங்க வரும் காலம் வருகின்றதம்மா, தலைவனையே தொழுவதற்கு இடமா வேண்டும்? ஓங்கி வரும் ஆவியிலும் உண்மையுள்ளும் உத்தமனை தொழுவீர்கள் போதும் என்றார். பேசவோனா கிறிஸ்து இங்கு வருகின்றாராம், பிறர் சொல்லி கேட்டறிவோம் நாங்கள். அந்த பாசமகன் வரும்போது அனைத்தும் சொல்வார், பாவங்கள் தீர்ப்பார், நாம் பார்ப்போம் என்றாள். பேசுகின்ற நானே அப்பெயரில் உள்ளோன், பெண்ணே நீ அறிவாயா என்றார் இயேசு. ஆசையுடன் அவள் பார்த்தாள். சீடர் வந்தார். அன்பு மகன் பெண்ணோடு பேச கண்டார்.
ஏதிந்த பெண் என்றும் கேட்கவில்லை, என்னை இந்த பேச்சென்றும் வினவவில்லை. ஆதங்கம் இருந்தாலும் அசையவில்லை. அப்பொழுதே அந்த பெண் இயேசு தன்னை நாதங்கள் வானத்தை பார்ப்பதே போல் நன்றாக பார்த்தாள். பின் மெல்ல நடந்து பேதங்கள் இல்லாத நிலையைச் சொல்ல பெருமையுடன் ஊருக்குள் ஓடிச் சென்றாள். உண்ணுங்கள் என்றார்கள் சீடர். இந்த உணவல்ல, வேறொன்று உண்டு என்று எண்ணங்கள் நிறைவேறும் நிலையைச் சொன்னார். இயேசுபிரான் பின் சீடர் அமைதி கொண்டார். திண்ணமுடன் என இங்கே அனுப்பி வைத்த சீராரும் தந்தை அவர் வேலை தன்னை கண்ணியமாய் முடிப்பதுதான் உணவு என்றார். கருணை மகன் பதில் சொன்ன அந்த நேரம், ஊராரே ஊராரே, உமக்கோர் செய்தி. உண்மையெல்லாம் என்னை பற்றி ஒருவர் சொன்னார். சீராரும் அவர்தானோ மீட்பர், கொஞ்சம் தெருவழியே வாருங்கள் பார்ப்போம் என்றாள். ஊராரும் ஒன்றாகச் சேர்ந்தே வந்தார். ஊர்ப்புறத்து கிணற்றோரும் அவரை கண்டார். ஆறாத பசியெல்லாம் ஆறக் கண்டார். அவள் போல அவர் மீது நேசம் கொண்டார். எங்களுடன் வாருங்கள் என்றார் சில்லோர், எங்களுக்கும் அருளுங்கள் என்றார் சில்லோர். திங்களெனும் முகத்தோடு இயேசுநாதர் தேடி வந்த கூட்டத்தின் பின்னே சென்றார். மங்களமாய் அவர் வந்து சென்ற பின்னே மக்களெல்லாம் அந்த இளம் பெண்ணை பார்த்து, உன் கண்ணால் பார்த்ததனால் ஏற்கவில்லை, உண்மையிலே பார்த்துவிட்டோம், ஏற்றோம் என்றார். உன் மகன் உயிரோடு இருக்கிறான். தண்ணீரில் மதுச்சாற்றை வரவழைத்த தங்களது திருநகராம் கானா ஊரில் தன்னாரும் இயேசுபிரான் வருவதாக சரியாக ஒரு செய்தி கேட்டறிந்து விண்ணதிரும் பரிவாரம் பலவும் கூட்டி விரைந்தோடி எதிர்கொண்டான் நகரின் மேலோன். கண்ணிறைந்த கருணையுடன் அவனை பார்த்து கதை அறிவேன் என்பது போல் தலையசைத்தார். கப்பர்நாகும் நகரில் எந்தன் மைந்தன் கடும் நோயால் அவதியுறுகின்றான் சாமி. இப்பொழுதே அவன் நோயை குணப்படுத்தி எமக்கருள வேண்டுமென மேலோன் கேட்டான். அற்புதங்கள் செய்தால்தான் நீங்கள் எல்லாம் அன்பு வைத்து நம்புகிறீர் என்றார் இயேசு. இப்பொழுதே வாருங்கள் சாமி என்று இடைவளைத்து தெண்டனிட்டான் நகரின் மேலோன். பழி வாங்கும் நோய் நீங்கி ஒந்தன் மைந்தன் பத்திரமாயிருப்பான் போ என்றார் இயேசு. வழியினில் ஓர் ஊழியனை மேலோன் கண்டான். மகன் உடம்பு நலம் என்று அவன் உரைத்தான். அழியாத நோய் அகன்றதெப்போதென்றான். அதன் முன்னால் பகலில் என அவனும் சொன்னான். தெளிவாக இயேசுபிரான் சொன்ன நேரம் சிறியவனின் நோய் நீக்கம் என்றான் மேலோன். எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்த பின்பும் இளையவனை பிடித்திருந்த கொடிய நோயை முத்தனைய சொல்லாலே தீர்த்து வைத்தார். மோகனவான் இயேசு என அவன் மதித்து சத்தியமாய் அவர் வழியை பின்தொடர்ந்தான். தன்னவர்கள் அனைவரையும் அதிலே சேர்த்தான். அத்தனையும் செய்த பின்னர் இயேசுநாதர் அடுத்த இடம் சென்றார் காண் மக்கள் வாழ. அசுத்த ஆவி அகலுகிறது. கப்பர்நாகும் நகருக்கு இயேசு சென்று கடவுளினை தொழுமிடத்தை சுற்றி பார்த்தார். அப்பொழுது ஒரு மனிதன் மீதிருந்த அசுத்தமுள்ள ஆவியனும் பிசாசு அந்த செப்பரிய பெருமானை பார்த்து, ஐயா, தெரியும் நீர் கடவுளது குமாரன் என்று. எப்பொழுது எமை தீர்க்க வஞ்சம் கொண்டீர்? ஏன் இந்த எண்ணம் என கூவி கேட்க, ஏ என்ன ஓடிவிடு பிசாசே, நாமும் இல்லையெனில் கடுங்கோபம் கொள்வோம் என்றார். ஓவென்ற இரைச்சலுடன் மனிதன் வீழ்ந்தான். உள்ளிருந்த பைசாசம் வெளியேறிற்று. தாம் கண்ட மனிதரெல்லாம் இயேசுநாதர் தாள்களிலே திருவணக்கம் செய்து நின்றார். வான் கொண்ட கருணை முகில் வாழ்வு தந்து மற்றவர்க்கும் வாழ்வு தர வெளியேறிற்று. நோயே நீ விலகு.
ராயப்பர் தனது திரு மாமியார்க்கு நலமில்லை உடல் என்று கேள்விப்பட்டு யாகப்பர் அருளப்பர் இருவரோடும் நல்லில்லம் தான் சென்றார் இயேசுநாதர். சாயப்போம் உடல் போல கிடந்த அந்த தள்ளாத மூதாட்டி தம்மை பார்த்து, மாயப் பொய் நோயே நீ விலகு என்றார். மனம் போல அந்நோயும் நீங்கிற்றாங்கே. சத்தியத்து இயேசுபிரான் கலிலேயாவில் தத்துவத்த சொற்பொழிவு நிகழ்த்தும் போது அத்தனையும் வடிந்து விழும் தொழுநோய்க்காரன், ஐயாவே, தேவனது திருக்குமாரா, சித்தம் நீ வைத்தால் என் நோயும் தீரும், சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன் என்றான் இயேசு. சித்தம்தான் வைக்கின்றேன் என்று சொல்லி சிரம் தொட்டு அம்மகனை வாழ்த்தி நின்றார். ஓசையிட்டு மற்றவரை விலகச் சொல்லி ஓடுகிற பரிதாபத் தொழுநோய்க்காரன் பாசமுடன் தன்னை தொட்டு பேசினாரை பக்தியுடன் நேசித்தான். இயேசு சொன்னார், மோயிசன் சட்டம் போல் கோவில் சென்று முகம் காட்டி பணங்கட்டி செல்க என்று. பாசமகன் இவ்வாறு கூறிவிட்டு பக்தியுள்ளோர் தம்மை காண வேற்றூர் சென்றார். மறுபடியும் கப்பர்நாகூமில் சென்று மகத்தான சொற்பொழிவை நிகழ்த்தும் போது ஒரு சிறிய இல்லத்தின் நடுவில் இயேசு உட்கார்ந்து மக்களுக்கு நன்மை சொன்னார். திறமுடைய அவர் பேச்சின் நடுவிலே ஓர் திமிர்வாதம் பிடித்தவனை தூக்கி வந்து அருள் பெறவே உறவினர்கள் எண்ணினார்கள். ஆனாலும் நுழைவதற்கு வழியே இல்லை. மேற்கூரை இதனை அவர்கள் பிரித்து போட்டு மேலிருந்து கீழாக அவனை அந்த நாற்காலியுடன் இறக்கி வைத்தபோது நம்பிக்கை இதனை இயேசு வியந்து நின்றார். பார்க்காமல் நோயாளி நீவிர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றார். ஊர்கோவில் வேதர்களோ இயேசு என்ன உயர்ந்துவிட்ட கடவுளரோ பாவம் தீர்க்க என்றெண்ணி திகைத்திருக்க இயேசுநாதர், எனக்கு உங்கள் நிலை புரியும், எளிது யாது? நன்றாக பாவத்தை தீர்ப்பதொன்றா, நடமாடு என்று மட்டும் சொல்வதொன்றா என்றபடி நோயாளி தன்னை பார்த்து எழுந்திருந்து படுக்கையுடன் செல்க என்றார். கன்று துள்ளி குதிப்பது போல் அவனும் சென்றான். கண்டிருந்த ஊரார்கள் வணங்கி நின்றார். விருந்து, வினா, விடை. அதன் பிறகு இயேசுபிரான் லேவி என்னும் ஆயக்காரர் தம்மை அருகழைத்து, இதமுடனே என் பிறகே வருகே என்றார். லேவி என்னும் மத்தேயு இசைந்து சென்றார். மதிமிகுந்த இயேசுவுக்கு ஒரு நாள் வீட்டில் மத்தேயு விருந்தொன்று தந்தார். அந்த நதியளவு விருந்தினிலே தீயோர் பல்லோர் நன்றாக உண்பதனை சில பேர் கண்டார். இயேசுவுக்கும் சீடருக்கும் அருகில் அந்த ஏமாற்றுக்காரர்களை பார்த்துவிட்டு மாசுடைய பரிசேயர் இதனை கேட்டார். மௌனத்தில் தலையாட்டி இயேசு சொன்னார், ஆசையில்லா நெறியாளர் தம்மை அல்ல, அழிந்து படும் பாவிகளை அழைக்க வந்தேன். பேச வரும் மருத்துவம் நல் உடம்புக்கல்ல, பிதற்றுகிற நோயாளி தமக்கே என்றார். அதன் பிறகும் பரிசேயர் கேள்வி கேட்டார். அருளப்பர் சீடர்களும் யாமும் இங்கு நிதமிருந்தோம் உபவாசம், ஆனால் இங்கே நீர் கொண்ட சீடர்களோ தின்று தீர்த்தார். எது நியாயம் என கேட்டார். இயேசு சொன்னார், ஏனையா மணமகனோடு இருக்கும் போது மதமதக்கும் உபவாசம் தேவையில்லை, மணமகனை பிரியுங்கால் கொள்வர் என்றார். பின்னொரு நாள் இயேசுவுடன் சீடர் சில்லோர் பேரளவு விளைநிலங்கள் ஊடே சென்றார். வன்பசியை தீர்ப்பதற்கு சீடர் எல்லாம் வயற்கதிரை கொய்தெடுத்து தின்னலானார். உன் சீடர் செயல் காண்க இயேசுவே, இவ்வோய்வான நாளில் இது சரியா என்றே தன்னாசை மறைக்கின்ற பரிசேயர்கள் தலைவரிடம் கேட்டார்கள். இயேசு சொன்னார், தாவீது அன்றொரு நாள் என்ன செய்தார்? தன் பசியை தாழாமல் துணைவரோடு கோவிலுக்குள்ளே சென்று புனித அப்பம்
கோதி எடுத்துண்டாரே தவறா கண்டீர்? தேவனுக்கு குருக்கள் எல்லாம் ஓய்வு நாளில் தேவாலய பணியை செய்கின்றாரே, பாவமில்லை இவை என்ற செய்தி தன்னை பழம்பெரிய வேதத்தில் பார்த்தீரன்றோ? ஆலயத்தை விட பெரிய ஒருவன் இங்கே அமர்ந்துள்ளான் என்பதை நீர் அறிதல் வேண்டும். 4 திசை தன்னிலும் நான் வேண்டும் என்று நாள்தோறும் பலியல்ல இரக்கம் மட்டும் மேலான பரிசேயர் குற்றம் காண்பீர். விழி எழுதும் கோல் போல அதனை காணேன். காலம் இது ஓய்வு நாள் மனிதர்க்காக, காண்கின்ற மனிதரெல்லாம் ஓய்வுக்கல்ல. உன்னத நாம் மனுமைந்தன் இங்கே உண்டு, ஓய்வு நாள் தனக்கும் அவன் தலைவன் என்று. இன்னும் என்ன கேளுங்கள், பொறுத்துச் சொல்வேன். எப்போதும் பலி அல்ல இரக்கம் ஒன்றே, மண்ணுடைய பூமிதனில் வேண்டும் வார்த்தை மறவாதீர் என்றபடி தொடர்ந்து சென்றார். தன்னுடைய தவறுகளை எண்ணாராக தடமாறும் பரிசேயர் பின்னால் சென்றார். ஓய்வு நாள் யூதருக்கு உயர்ந்த நாளாம். ஒருவேளை செய்யாமல் வாழ வேண்டும். மாய்கின்ற மனிதனுக்கும் நோயை தீர்க்க மருத்துவர்கள் வரமாட்டார் அந்த நாளில். தேயாத வெண்ணிலவாம் இயேசுநாதர் ஜெப ஆலயம் ஒன்றில் அன்று சென்றார். காய் தொங்கும் நிலையினிலே தோழி நின்று கை தொங்கும் ஒருவனையே அங்கு கண்டார். தன்னறிய அருட்கண்ணால் அவனை பார்த்தார். தாழாத பரிசேயர் குருக்கள்மார்கள், என்னை இவர் செய்வாரோ ஓய்வு நாளில், இவன் நோயை தீர்ப்பாரோ பார்ப்போம் என்று புன்னகையோடு இருந்தார்கள். இயேசு அந்த புரியாத அப்பாவி தன்னை பார்த்து, உன் கையை நீட்டு எனச் சொன்னார். கையின் உள்ளிருந்த நோயெல்லாம் நீங்கிற்றாங்கே. என்ன இது, ஓய்வு நாள் தன்னில் நீங்கள் இச்செயலை செய்ததுதான் சரியா என்று புன்மனது பரிசேயர் அவரை கேட்டார். பூரித்த தோள்களுடன் இயேசு சொன்னார், உன் வீட்டு மரிக்குட்டி திசைகள் தப்பி ஓய்வு நாள் தன்னில் ஒரு குழியில் வீழ்ந்தால் என் செய்வாய்? பேசாமல் போவாயா நீ? இம்மனிதன் ஆட்டை விட உயர்ந்தோன் என்று. எப்படியும் வஞ்சம் விடா பரிசேயர் தாம் இயேசுவையே நாசமுறச் செய்ய எண்ணி கொப்பெனவே தம் கூட்டம் தன்னை கூட்டி குறிப்பாக யோசனைகள் செய்து பார்த்தார். அப்பொழுதும் இயேசுவினை சுற்றி மக்கள் 1000 வந்தார்கள். அவருக்கெல்லாம் கைப்பொழுதில் நோய் தீர்த்த கருணை மைந்தன் கனமான விளம்பரங்கள் வேண்டாம் என்றார். அந்நாளில் இறைவாக்கை இசையாஸ் என்னும் அறிவாளி பெருஞானி அறிந்து சொன்னார், என் நண்பன் நான் அறிந்த பணியாள் தோழன், இவன் மீது பரிசுத்த ஆவி தன்னை நன்றாக தங்கும் வகை செய்வேன். அந்த நல்லவனோ வழக்காட மாட்டான் என்றும் புன்குரலால் ஓசையிட மாட்டான். வெற்றி புகழ்தருமம் பெருமறையில் பணிகள் செய்வான். வயற்புறத்தே முறிந்திருக்கும் நாணல் தன்னை மறுபடியும் முறிக்க அவன் விரும்ப மாட்டான். உயிர் சென்று புகைகின்ற திரியை மேலும் ஊதி அவன் ஓர் நாளும் அணைக்க மாட்டான். தயவுடைய அவன் மீது மக்கள் எல்லாம் தன்னம்பிக்கை கொண்டு தொடருவார்கள். அயலினத்தார் எல்லோரும் அவன் பால் சென்று அவன்தானே சதமென்று விசுவசிப்பர்.